இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தேவிமா, இன்னைக்கு உங்க அப்பாவே நம்மள சாப்பிட கூட்டிட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மன்னிச்சிரு துர்கா, எனக்கு வேற வழி தெரியல. உன்கிட்ட நான் நடிச்சிட்டு இருக்கேன். Thank you சூர்யா. உங்களுக்கும் நான் தான் ஆர்டர் பண்ணுவேன். சரிடா. வேற சொல்லுங்க சார். 2 சாண்ட்விச், ஒரு பர்கர், அப்புறம் ஜூஸ். மத்ததெல்லாம் அப்புறம் சொல்றேன். ஓகே. சூர்யா, நம்ம சாப்பிட்ட உடனே ஷாப்பிங் போலாம், ஓகே? தேங்க் யூ. ஓகே சார். சாப்பிடலாமா? துர்கா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நீங்க சாப்பிடுங்க. ஒண்ணும் இல்லையே, நீங்க சாப்பிடுங்க. நீயும் சாப்பிட தேவிமா. இப்போ நெத்தியில கை வச்சு கண்ணை முன்னிக்க. இல்ல, மாறி கூட இப்படிதான். அப்பப்போ நெத்தியில கையை வச்சு கனவு மாதிரி ஏதாவது சொல்லுவா. ஆனா அது எல்லாமே நிஜமாவே நடக்கும். உனக்கும் அந்த மாதிரி ஏதாச்சு? அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல, நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். துர்காமா, எங்க போறீங்க? நான் எங்கேயும் போலடா, நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க, நான் வந்துடுறேன். சாமி, உட்காருமா. என் கணவரை பாம்பு கொத்துற மாதிரி திரும்ப திரும்ப எனக்கு கனவு வந்துட்டே இருக்கு சாமி. எதனால இப்படி அடிக்கடி கனவு வருது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. திரும்ப திரும்ப உனக்கு அப்படி ஒரு கனவு வருதுன்னா அந்த பாம்பால உன் கணவருக்கு கண்டிப்பா ஆபத்து இருக்கு. உன் கணவரால பாதிக்கப்பட்ட அந்த பாம்பு உன் கணவரை தேடி உன் வீட்டுக்கே கூட வர வாய்ப்பு இருக்கு. ஐயோ, என் கணவரை காப்பாத்த வேற வழியே இல்லையா சாமி? தயவு செஞ்சு ஏதாவது வழி காட்டுங்க. உன் கணவரை காப்பாத்த இருக்கிற ஒரே வழி அந்த வைரம் தான். பாம்போட பாதுகாப்புல இருக்கிற அந்த வைரத்தை நீ எடுத்துட்டு வந்து நான் சொன்ன மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு பூஜை பண்ணணும். அப்படி பூஜை பண்ணாதான் உன் கணவரை காப்பாற்ற முடியும். ஆனா பௌர்ணமிக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. ஆமா சாமி, ஆனா அது வரைக்கும் என் கணவருக்கு அந்த நாகத்தால எந்த ஆபத்து வந்துடக்கூடாது. அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. இந்த கயிறை உன் கணவனோட வலது கையில கட்டிவிடு. எக்காரணத்தை கொண்டும் இந்த கயிறு அவரோட கையில இருந்து இறங்கக்கூடாது. அப்படி இறங்கிட்டா அந்த நாகம் உன் கணவரை ஈஸியா தீண்ட வாய்ப்பு இருக்கு. இந்தம்மா. சூர்யா, துர்காமா எங்க போயிருக்காங்க? தெரியலையே. இது வந்துடுறேன்னு போனாங்க. நம்ம சாப்பிட்டு முடிக்கவே போறோம், இன்னும் ஆளை காணோம். தேவிமா, சாப்பிட்டீங்களா? எங்கம்மா போனீங்க? அதான் இப்ப வந்துட்டேன்ல. இல்ல, எங்க போனேன்னு எங்ககிட்ட சொல்லக்கூடாதா?
அப்படி இல்லைங்க, உங்களுக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்தேன். உங்க வலது கையை நீட்டுங்க. கிஃப்டா? என்ன கிஃப்ட்? கையை நீட்டுங்க, சொல்றேன். என்ன கயிறு இது? கோவில்ல நான் ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன். ஆ. அவர் கொடுத்தாரு. இது எப்பவும் உங்க கையிலேயே இருக்கணும், கழட்டவே கூடாது. சரி சரி, நீ பாதியில எழுந்து போயிட்ட, முதல்ல சாப்பிட்டு. ம். டேய் மாப்ள, ஹாசு, பார்வதி சிஸ்டர், வாங்க வாங்க. எனக்கு கண் பார்வை வந்துருச்சு. நான் பார்வையோட திரும்பி வந்துட்டேன். ஆ, நான் வந்துட்டேன். எனக்கு மறுபடியும் கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. I am back. டேய் மாப்பு, எனக்கு கண்ணு தெரியுதுடா. ஹாசு, எனக்கு கண்ணு தெரியுது ஹாசு. என்ன மாமா சொல்றீங்க? உங்களுக்கு கண்ணு தெரியுதா? ஆமாண்டா மாப்ள, கண்ணு தெரியுது. கருப்பு கலர்ல பேண்ட் போட்டிருக்கிற, லைட் கலர்ல சொக்கா போட்டிருக்கிற, அழகா தாடி வச்சிருக்கிற. மாப்பு, நான் பழைய சக்கரவர்த்தி ஆயிட்டேன்டா. ஆஹாஹா, நம்பவே முடியல சித்தப்பு. ஆமா, உங்களுக்கு எப்படி பார்வை திரும்ப கிடைச்சது? அது 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 ஆ, அது வந்து சக்தி வாய்ந்த சித்தர் ஒருத்தரை நாங்க போய் பார்த்துட்டு வந்தோம். அவர்தான் பார்வைய திரும்ப வர வச்சுட்டாரு. ஆமா. ஆஹா. அப்படியா? எப்படியோ சங்கரபாண்டிக்கு பார்வை திரும்ப வந்தது சந்தோஷம்தான். சித்தரை பார்த்து அதனால பார்வை திரும்ப வந்திருக்கிறது நம்புற மாதிரியே இல்லையே. ஏதோ தப்பா தெரியுதே. 2 பேரும் ஏதோ ஃப்ராட் வேலை பண்றாங்க. என்ன துர்கா, நீ எதுவுமே பேசாம அமைதியா வாட்ச் பண்ணிட்டு இருக்கற? எனக்கு பார்வை வந்ததுல உனக்கு சந்தோஷம் இல்லையா? அதெல்லாம் இல்லையே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே நல்லதையே பாருங்க, நல்லதையே நினைங்க, நல்லதையே பேசுங்க. என் வாய்க்கு வாஸ்து சரியில்லைங்கிறது சரியா இருக்குது. கேட்டுல வாங்கி கட்டிக்கிட்டேன். நான் நல்லவனா இருக்கிறதால தான் எனக்கு கண் பார்வை திரும்ப கிடைச்சிருக்குது துர்கா. ஏ சங்கரபாண்டி, போய் ரெஸ்ட் எடு. இத முதல்ல தூக்கி போடு. அடுத்து தேவைப்பட்டாலும் படும். ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. ஹாப்பி. ஏதோ தப்பா இருக்கே. தாராவும் சங்கர பாண்டியும் ஏதோ பண்றாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்க முடியலையே. கண்டுபிடிக்கணும்.